இப்போ லேட்டஸ்ட்டாக தரமான ஒரு படத்தோட அப்டேட் கிடச்சிருக்கு. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டை பற்றி. வெயிட், நீங்கள் நினைக்கிற கோட் கிடையாது இது. நம்ம ஜார்டன் பீல் இருக்காப்புல, அஸ்ஸு, கெட் அவுட், இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நோப்புங்கிற ஒரு படத்தை ஜார்டன் பீல் ஸ்டூடியோஸ்லேருந்து வரப்போகிற ஃபர்ஸ்ட் படம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் மூவியாக அதை பற்றினா இது எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு இந்த படத்தில் மார்லோன் வாய்ஸ் தான் அதை பற்றினா லீட் ரோல் பண்ணுற மாதிரியும் கன்ஃபார்ம் ஆகியிருக்கேன். இவர் இந்த படத்தில் ஒரு அத்லீட்டாக இருப்பாராம். ஸோ அந்த அத்லீட்டாக இருக்க அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்த மாறுதல்கள் என்ன மாதிரி அவரை சுற்றி இருக்கவங்கள பாதிக்குதுங்கிறது தான் டெக்னிக்கல் அவுட்லைனாக இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கேன். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாரர் மூவின்னு சொல்லலாம். ஜார்டன் பீல் சம்மந்தப்பட்டிருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி ஹாரர் படங்களாக தான் இருக்கும். நிறைய கைண்ட் ஆஃப் ஹாரர் படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாரர் படமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் நம்புறேங்க. ஒரு வித்தியாசமாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் பேர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அது எக்ஸாக்ட்லி இப்போ லேட்டஸ்ட்டாக தளபதி 68 கூட அதை பற்றின சிங்க் ஆகுது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். பட் யோசிச்சு பாருங்களேன், பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆகும்போது அதே சமயத்தில் இட்ரிஸ் அல்பாவோட பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. அதை ஃபாலோ பண்ணி போன வருஷம் லியோ ரிலீஸ் ஆகும்போது நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து லியோங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதை தொடர்ந்து இப்போதைக்கு கோட் எக்ஸாக்ட்லி சேம் டைம் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிற ஒரு பேரில் ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வகையில் கோஇன்சிடென்ஸ் இடிக்குதேப்பா. இதுக்கு யார் காரணம்? என்னடா பிளான் பண்ணி பண்ணுறீங்களாடா?